அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களை கொடுத்துட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் இப்போ ப்ரெசென்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு இப்போ தேர்வு முடிவுங்கிறது ரிலீஸ் ஆகிருக்குங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு படிப்புகளுக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ்ங்கிறது ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த வகையில் இந்த வருஷத்துக்கான தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி மற்றும் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய அக்ரி படிப்புகளுக்கான கவுன்சிலிங்கான அப்ளிகேஷனுங்கிறது ஓப்பன் ஆகிருச்சு. ஸோ இதுக்கு எங்கே நீங்கள் போய் பார்க்கணும்னா TNAU அப்படிங்கிற இந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து இவங்க யூஜி அட்மிஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அந்த யூஜி அட்மிஷன்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்குங்க. இதுக்கான அப்ளிகேஷனுங்கிறது நம்மளுக்கு வந்து மே 6ஆம் தேதியிலேயே ஓப்பன் ஆகிருச்சு. இது என்னைக்கு வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜூன் 8ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க 3 வகையான இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி யூஜி ப்ரௌச்சர், அதாவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு கீழே வரக்கூடிய கல்லூரிகள், அதோட இணைப்பு பெற்ற தனியார் கல்லூரிகள் பற்றின தகவல்களுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி அக்ரியில் ஒரு 240 சீட் இருக்குங்க. அதேமாதிரி பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் ஒரு 120 சீட் இருக்குங்க. அதே போல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ, அதாவது பிஎஸ்சி அக்ரி மாதிரியான படிப்புகள் இல்லாமல் டிப்ளமோ அக்ரி படிப்புகளுக்கான இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரையும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா புதுசாக அப்ளை பண்ணுறவங்க இந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு ப்ரெஸ் பண்ணி நீங்கள் உங்களை பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு அதுக்கடுத்து சைன்இன் பண்ணி பண்ணணும். இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட ப்ரௌச்சரை பார்ப்போம். ஸோ இவங்க யூஜி ப்ரௌச்சரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எந்த ஒரு கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்ளை பண்ணுறதுனாலும் அந்த ப்ரௌச்சரை நல்லா படித்து பார்த்து அதில் கேட்டுக்கக்கூடிய தகவல்களை வச்சு தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணுங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியோட ப்ரௌச்சரில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க சயின்ஸ் ஓரியன்டாக 8 கோர்சஸும் டெக்னாலஜி ஓரியன்டாக 6 கோர்சஸும் நடத்துகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஓரியன்டாக என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இங்கிலீஷ் மீடியமும் இருக்குதுங்க, தமிழ் மீடியமும் இருக்குதுங்க. அதேமாதிரி பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது, தமிழ் மீடியமும் இருக்குது. பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, பிஎஸ்சி செரிகல்ச்சர், பிஎஸ்சி ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்காங்க. பிஎஸ்சி அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற இந்த 8 கோர்ஸை வந்து அவங்க வந்து சயின்ஸ் ஓரியன்டான கோர்சஸ்னு கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து டெக்னாலஜி ஓரியன்டான கோர்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா பிடெக் ஃபுட் டெக்னாலஜி இருக்குங்க, பிடெக் பயோடெக்னாலஜி இருக்குது, பிடெக் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கிறது இருக்குங்க, பிடெக் அக்ரிகல்ச்சரல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, பிடெக் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்னு ஒரு கோர்ஸ் வச்சுருக்காங்க, தென் பிடெக் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் அப்படின்ட்டு ஒரு கோர்ஸ் வச்சுருக்காங்க. சரிங்களா, இதுதான் வந்து அவங்க சயின்ஸ் ஓரியன்டாக வச்சுருக்கக்கூடிய கோர்சஸும் டெக்னாலஜி ஓரியன்டாக இருக்கக்கூடிய கோர்சஸுமான தகவல்களுங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியை பற்றின பேசிக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இந்த 14 கோர்சஸ்க்கும் என்னென்ன கல்லூரிகளில் இருக்குது, கல்லூரிகளோட தகவல்கள் கொடுத்துருக்காங்க, அதாவது அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் எத்தனை கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, என்னென்ன ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிற தகவல்கள் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுதான் வந்து சீட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2026-27க்கான சீட் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இது வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும், அதாவது நம்மளுக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு கீழே மட்டும் 10 கல்லூரிகளில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இங்கிலீஷ் மீடியம் இருக்குங்க. அதேமாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் தமிழ் மீடியம் ஒரே ஒரு கல்லூரியில் இருக்குது. ஸோ மொத்தம் ஜென்ரல் கோட்டாக்கு எத்தனை சீட்னு பார்த்தீங்கன்னா இந்த 10 கல்லூரிகளுக்கும் சேர்த்து 1335 சீட் வந்து இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. என்ஆர்ஐ கோட்டாக்கு ஒரு 145 சீட்டு, தென் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஸ்பான்சர் கோட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா 145 சீட்டுங்க. ஐகேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சியூஇடி எக்ஸாம் எழுதி அகில இந்திய கோட்டாவில் போய் வர்றவங்களுக்கு 144 சீட்டுங்க. அந்தமான் மாணவர்களுக்கு 8 சீட்டு, இந்த ஜம்மு காஷ்மீர் இந்த மாதிரியான சிக்கிம் இந்த மாதிரியான மாநிலங்களை சேர்ந்தவங்களுக்கு 2 சீட்டு, தென் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து
ஸ்டடி இன் இந்தியாங்கிற கேடரில் 4 சீட்டு, டிரான்ஸ்ஜெண்டருக்கு 10 சீட்னு சொல்லி மொத்தம் 1793 சீட் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி அக்ரிக்கு டோட்டலாக கொடுத்துருக்குறாங்க. இதில் பெரும்பாலும் நம்ம தமிழ்நாடு மாணவர்கள் இந்த 1335 சீட்டில் தான் போக முடியும். அதுமாரி தமிழ் மீடியம் அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 50 சீட் இருக்குங்க. ஸோ அந்த 50 சீட்லேயுமே நம்ம மாணவர்கள் கலந்துக்கலாம். இது போக பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் தோட்டக்கலைத்துறை மொத்தம் தமிழ்நாடு மாணவர்களுக்கு 397 சீட்ஸுங்கிறது நம்மளுக்கு வந்து இருக்கிறதா வந்து இவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. இதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து மற்ற கோர்சஸ்லேயும் வந்து என்ன மாதிரியான சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிற தகவல்களையும் கொடுத்துட்டாங்க. பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் தமிழ் மீடியம் 50 சீட் இருக்குங்க. பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா எய்டட் கோர்ஸில் 75 சீட்டும் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸில் 65 சீட் இருக்குதுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் மொத்தமாக 79 சீட் இருக்குது தமிழ்நாடு மாணவர்களுக்கு. பிஎஸ்சி செரிகல்ச்சர் 42 சீட் இருக்குது. பிஎஸ்சி ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ் 67 சீட் இருக்குங்க. இது போக வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் பிடெக் பயோடெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ், அதாவது எய்டட் கோர்ஸ் கிடையாது, செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸில் ஒரு 78 சீட்டும், பிடெக் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் 30 சீட்டும் இருக்குங்க. பிஎஸ்சி அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் இதெல்லாம் எய்டட் கிடையாது, செல்ஃப் சப்போர்ட்டிங்னா கொஞ்சம் ஃபீஸ் கூடுதலாக வரும், 56 சீட் இருக்குது. பிடெக் ஃபுட் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதில் ஒரு 86 சீட் இருக்குங்க. ஸோ இது போக வந்து வேறு என்ன கோர்சஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிடெக்கில் வந்து எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் ஒரு 76 சீட் இருக்குது செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். பிடெக் அக்ரிகல்ச்சரல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் 30 சீட் இருக்குங்க. ஸோ மொத்தம் தமிழ்நாடு மாணவர்களுக்கு மட்டும் இது வந்து கவர்மெண்ட் காலேஜஸோட சீட்ஸை மட்டும் சொல்கிறாங்க, ப்ரைவேட் காலேஜஸ் சீட்ஸ் கிடையாது. கவர்மெண்ட் காலேஜஸில் மட்டும் 2516 சீட்டுங்கிறது இருக்குது. டோட்டலாக 3367 சீட்டுங்கிறது இருக்குங்க. இது போக ப்ரைவேட் காலேஜஸ், அதாவது இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அஃபிலியேட்டட் காலேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அஃபிலியேட்டட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க என்னென்ன காலேஜஸ் இருக்குதுங்க, அதில் கவுன்சிலிங்க்கு எத்தனை சீட் ஒதுக்கி இருக்கிறாங்க, மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு எத்தனை ஒதுக்கி இருக்கிறாங்க, தென் டோட்டல் சீட்ஸ் எத்தனை அப்படிங்கிறத இவங்க வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் மொத்தம் எத்தனை கல்லூரிகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 26 கல்லூரிகள் வந்து இவங்க வந்து இருக்குதுங்க. ஸோ 26 கல்லூரிகளில் கவுன்சிலிங்க்கு இவங்க 2576 சீட்டையும், மேனேஜ்மெண்ட்டில் இவங்க 1429 சீட்டையும் வச்சு டோட்டலாக 4005 சீட் வந்து ப்ரைவேட் காலேஜஸில் இருக்குங்க. அதுமாதிரி பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இவங்க கவுன்சிலிங்க்கு 436 சீட்டு கொடுக்குறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா 235 சீட் மேனேஜ்மெண்ட் சீட் புக் பண்ணிக்கிறாங்க. 671 சீட் வந்து இவங்க வந்து வச்சுருக்கிறாங்க. தென் இதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா கல்லூரிகள் பற்றின தகவல்களையும் இவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ப்ரைவேட் காலேஜஸோட அட்ரஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. தென் முக்கியமான ஒரு விஷயம், நிறைய பேத்துக்கு இருக்கக்கூடிய டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கட் ஆஃபை எப்படி கால்குலேட் பண்ணுறது, அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் அக்ரிகல்ச்சர் கோர்சஸ்க்கு எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 சப்ஜெக்ட் எடுத்துக்கணும், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஒவ்வொன்றிலையுமே நீங்கள் வாங்குற மார்க்கை 50க்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் வாங்குற மார்க்கை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 50 கன்வெர்ட் ஆகும். இந்த 4 சப்ஜெக்டோட மார்க்கையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 200க்கு டேட்டாஸுங்கிறது கிடைக்கும். ஸோ அந்த 200 தான் கட் ஆஃப்னு சொல்லுவாங்க. அடுத்து ரெண்டாவது விஷயம், எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு காமனான டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் இந்த மாதிரியான கோர்சஸ், அதாவது இந்த முதல்ல இங்கே கொடுத்துருக்கக்கூடிய 7 கோர்ஸுக்குமே நம்ம வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அண்டு பயாலஜி படித்தவங்க மட்டும் தான் படிக்க முடியுமான்னு கேட்டால் கிடையாதுங்க. நீங்கள் ஈவன் +2ல் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்துருக்கிறீங்க, பயாலஜி படிக்காமல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தவங்களும் படிக்கலாம். அதுமாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜின்னு சொல்லக்கூடிய பியூர் சயின்ஸ் படித்த மாணவர்களும் படிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுமாதிரி ஒவ்வொரு படிப்புகளுக்கும் என்ன மாதிரியான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படிங்கிறத அவங்க தெளிவாக கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த ப்ரௌச்சரை நீங்கள் முதல்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இதில் என்னென்ன டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த தகவல்களை நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிங்க. இதில் வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5 இட சிறப்பு ஒதுக்கீடுங்கிறது ஒரு விஷயம் இருக்குங்க. மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் இதை தாராளமாக பயன்படுத்திக்கோங்க. அதுமாரி முக்கியமாக கடைசியாக ஒரு விஷயம், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். சயின்ஸ் ஓரியன்டான கோர்சஸ்க்கு இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு மட்டும்தான், இது வந்து ப்ரைவேட் காலேஜுக்கான ஃபீஸ் கிடையாது. கவர்மெண்ட் காலேஜுக்கான ஃபீஸுங்கிறது சயின்ஸ் ஓரியன்டான கோர்சஸ்க்கு ஒரு செமஸ்டருக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 23,000 ரூபாய் வருதுங்க. அதே டெக்னாலஜி ஓரியன்டான கோர்சஸ்க்கு 63,000ங்கிறது வருங்க. ஸோ வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சயின்ஸ் ஓரியன்டாக பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரியான கோர்சஸ் எடுத்திங்கன்னா வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு
செமஸ்டருக்கு 23,000, 2 செமஸ்டருங்கிறப்ப நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 46,000 வருங்க. இதே வந்து டெக்னாலஜி ஓரியன்டான கோர்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1,26,000 வருங்க. இந்த ஃபஸ்ட்டு அதாவது இந்த ஒன் டைம் பேமெண்ட் போட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் முதல்ல கல்லூரிகள் போகிறப்ப மட்டும் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10,925 ரூபாய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். இந்த ஃபீஸை மட்டும் முதல் செமஸ்டரில் மட்டும் கட்டுற மாதிரி இருக்குங்க. ஸோ இதுதான் இவங்க தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலேருந்து கொடுத்துருக்கக்கூடிய தகவல்கள். இது போக அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 240 சீட் இருக்குங்க. அந்த 240 சீட்டில் 120 சீட்டு கவுன்சிலிங், 120 சீட்டு எய்டட் கோர்ஸும் 120 சீட்டு மேனேஜ்மெண்ட் சீட்ஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸும் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் ஒரு 120 சீட்டு கொடுத்துருக்காங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மே 8ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. ஸோ மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட இந்த கவுன்சிலிங்கை மிஸ் பண்ணிட வேண்டாம். மற்றும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5 இடசிறப்பு ஒதுக்கீட்டில் சீட்டுகள் இருக்குதுங்க. மாணவர்கள் அவங்களுமே வந்து இதை மிஸ் பண்ணிட வேண்டாம். இந்த மாதிரி தொடர்ச்சியாக பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.